ஜெபிப்போம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து கேட்ட ஆண்டவரே இந்த சாட்சிக்காக நன்றி சொல்கிறோம். அதே சமயத்தில் கர்த்தாவே, இதோ நாங்கள் உம்முடைய வேத வார்த்தையிலே அனுதினமும் அந்த வெளிச்சத்தை காண ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வசனத்தினால் எங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட தூண்டப்பட நீர் அருள் செய்யும். குறிப்பாக இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில உடல்நல பலவீனத்தோடு இருப்பவர்கள் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, நீர் அருள் செய்யும். உங்கள் மீதுள்ள அந்த விசுவாசமும் உமக்கு பயப்படுகிற அந்த பயமும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு வளர முடியாத உதவி செய்யுங்க. இன்றைக்கும் எங்களுடைய திருச்சபையில ஆண்டவரே, குறிப்பாக வாலிபர்கள் அவங்களுடைய தேர்வுகளை எழுதியிருக்கிறாங்க. உம்முடைய மேலான பிரசன்னம் அவர்களோடு கூட இந்த நேர்த்தியாக இந்த தேர்வுகளை எழுத கத்த நீங்க அருள் செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொருவரோடும் இருந்து குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தை கற்றுக்கொள்ளவும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் அனுதினமும் ஆண்டவரை தூண்டப்பட அந்த வழியை நாங்கள் நடக்க கத்த நீங்க அருள் செய்யுங்க. இப்பொழுதும் நேரம் எடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, நீரே உம்முடைய வேதத்தில் உள்ள ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள கத்த நீங்க அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். நம்ம கடந்த வாரங்கள்ல நீதிமொழிகள் புத்தகத்தில இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நம்ம படித்தோம். எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு திட நம்பிக்கையை உண்டாக்கும் என்பதை குறித்து நம்ம படித்தோம். இன்றைக்கு நம்ம பிரசங்கி புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் பிரசங்கி புத்தகத்தை படிச்சிருக்கீங்க? மாயை மாயை எல்லாம் மாயை. அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல சோர்ந்து போய் புலம்பல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி நமக்குன்னு ஒரு புலம்பல் வச்சிருப்போம். அப்போ இந்த ரெண்டு புத்தகங்களை மறக்காம படிப்போம். பிரசங்கி, புலம்பல். எரேமியா எழுதின புலம்பல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரசங்கி தான் ரொம்ப ஆப்டா ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். சூரியன் கீழே நடக்கிறது எல்லாமே மாயை, அவ்வளவுதான். சோ இந்த பிரசங்கி புத்தகத்தை நாம இன்றைக்கு நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். அதுலயும் குறிப்பா இந்த பிரசங்கி புத்தகத்தை எழுதினவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கடந்து வந்த பிற்பாடு அவருடைய அனுபவத்தை நம்ம என்ன பண்றாருன்னா நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, வயதானவர்கள் ஒரு சில அறிவுரைன்னா சொன்னானா, பத்தியா வாழ்ந்து கெட்டு நமக்கு என்ன பண்றாங்க, இப்போ உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? அவங்க வாழ்ந்து எல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம வாழ்ற பருவம், நான் இப்படிதான் இருப்பேன், ஏன் அவங்க பேச கேட்கணும்? சோ சம்டைம்ஸ் நாம இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல நாம இருப்போம். ஆனா இன்றைக்கு இந்த பிரசங்கி புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முக்கியமான சத்தியம் என்று இதை நாம இன்னொரு விதத்திலேயே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை இப்பொழுது சற்று ஆழமாக சிந்தித்து கவனித்து நம்ம செயல்படுத்தணும். எடுங்களேன் என்னோட கூட பிரசங்கி 12ஆம் அதிகாரம். பிரசங்கி 12. பிரசங்கி 12 13வது வசனம். பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. இன்றைக்கு நாம நேரம் எடுத்து இந்த ஒரு வசனத்திலிருந்து இந்த ஒரு முதல் பகுதியை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், தியானிக்க போகிறோம். பிரசங்கி 12, Ecclesiastes chapter 12 verse 13.
இங்கே தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற தலைப்பு இதுதான். அதுவும் இந்த பிரசங்கி புத்தகத்தை யார் எழுதினார்? நமக்கு நல்லாவே இது தெரியும். சாலமோன் அவர்கள் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். ஆனா நீதிமொழிகள் புத்தகத்துல நாம சாலமோன் அவர்களுடைய ஞானத்தை பார்த்தோம். பிரசங்கி புத்தகத்துல சாலமோன் அவர்களுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது வாழ்க்கையில அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கிற ஒரு மனுஷன் எல்லாத்தையும் உணர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அனுபவத்தை இங்க பதிவிட்டு இருக்கிறார். பாருங்களேன், இங்க முதல் அனுபவமாக சாலமோன் அவர்கள் எதை பார்க்கிறார்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 1:1. வாசிப்போமா? முதல் வசனம், நீதிமொழிகள் 1:1. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். ஓகே, Proverbs chapter 1 verse 1. இங்க இந்த ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது ஆரம்பத்துல சாலமோன் தன்னை எப்படி விவரித்து சொல்லுகிறார் பாருங்களேன். தாவீதின் குமாரன் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோன் எழுதின நீதிமொழிகள். இதே பிரசங்கி 1:1 பாருங்களேன். சேம், தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய என்ன போட்டிருக்கு? பிரசங்கியின் வாக்கியங்கள். நீதிமொழிகள் 1:1, பிரசங்கி 1:1. ஒரே எழுத்தாளர் தான், ஒரே நபர் தான். ஆனா சாலமோன் அவர்கள் பிரசங்கி புத்தகத்தை எழுதும் பொழுது தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தல. ஏன்? நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதும் பொழுது உண்மையிலேயே அவர் ஞானத்தையும் அறிவையும் அதே சமயத்துல எல்லா விதத்திலும் சத்துவம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஞானத்தில் சிறந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆனா பிரசங்கி எழுதும் பொழுது ஞானத்தோடு அனுபவம் கலக்கும் பொழுது சாலமோன் அவர்கள் எவ்வளவு தாழ்மையாக தன்னுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் பிரசங்கியின் வாக்கியங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நானும் சர்வசாதாரண ஒரு மனிதன். இந்த பிரசங்கி புத்தகத்தை படிக்கும்போது நம்ம அதை படிப்போம். நான் என்ன ராஜான்னு சொல்லலாம், என்ன தாவீதினுடைய குமாரன் சொல்ல, எல்லாம் சொன்னாலும் அது எண்ட் ஆஃப் தி டே நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன். அறிவில் சிறந்தவனாகவும் அதே சமயத்துல செல்வம் மிக்க ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கண்ட பிற்பாடு நான் ஒன்னும் இல்லை, எளிமையான ஒரு மனிதன் என்பதை சாலமோன் அறிந்து கொள்கிறார். அதுலயும் குறிப்பாக இந்த பிரசங்கி புத்தகத்தை படிக்கும் பொழுது 2வது வசனத்தை பாருங்களேன். பிரசங்கி 1:2. எக்லீசியாஸ்டிஸ் chapter 1 verse 2. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அதாவது பூமியின் கீழே சூரியன் கீழே நடக்கிற எல்லா காரியங்களும் மாயை தான். என்ன மாயை? இன்றைக்கும் இந்த முழு பிரசங்கி புத்தகத்தை நாம் ஒரு வசனத்தின் அடிப்படையில கவனமாக ஆராய்ந்து தியானிக்க போகிறோம். இந்த ஒரு அதிகாரத்தை இந்த வசனங்களை படிக்கும் பொழுதே பிரசங்கி புத்தகத்தினுடைய முழு சாரம்சத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க முடியும். எடுங்களேன், பிரசங்கி 12ஆம் அதிகாரம். பிரசங்கி 12. இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை நேரம் எடுத்து வாசிப்போம் என்றால் முதல் 7 வசனங்கள் ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனங்கள். முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அதாவது இங்கே சாலமோன் அவர்கள் எழுதும் பொழுது உன் வாலிப பருவத்துல ஆண்டவரை அதிகமாக நினைத்துக்கொள், அதாவது அதிகமாக கர்த்தரை தேடு, பற்றிக்கொள், அவருக்காக வாழ். இந்த வாலிப பருவத்தை இழந்து விட்டாய் என்றால்
என்னென்னலாம் நடக்கும். அதுதான் ஒன்றாவது வசனம். தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும், அதுல இருந்து 7 வசனங்கள் முடிய, உன் வாலிப பருவத்துல நீ தீங்கை உன்னிடத்தில் கிட்டி சேராமல், உன்னுடைய வாலிப பருவத்துல ஆண்டவரை அதிகமாக நினைத்து, அவரை நேசித்து, அவருக்காக வாழ்ந்து, அவருக்காக நீ ஊழியம் செய்து, அவருக்கு பிரியமாக நடந்து, அவருடைய வழியில உத்தமனாய் நடந்து, எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொள். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் பாருங்களேன். உன்னுடைய வயது சென்று, அதாவது வயதாக ஆக, இங்க வாசிக்கிறோம், தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும். இது என்னது? இது வயதான காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு விருப்பமானத சாப்பிடவே முடியாது. இந்த வாரம் எங்க அப்பா வந்து ரிவ்யூக்கு கூட்டு போனேன். பார்த்தா டாக்டர் வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தான். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இது எப்படிதான் பண்ணணும். ஆனா வயதான பருவத்துலதான் நம்ம என்ன ஆகும், எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவோம், ஆசைப்படுவோம். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, சரி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ சாப்பிட்டோம், அனுபவிக்கிட்டோம், வாழ்க்கை என்ன, இதுக்கு மேல என்ன இருக்கு. சரி, இன்றைக்கு வயதை நம்ம பார்க்க கடந்து வர நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாருங்களேன். அது இங்க சாலமோன் அவர் என்ன சொல்றாரு, சூரியனும் வெளிச்சமும் சமுத்திரமும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததுக்கு முன்னும், அதாவது இப்போ, அதாவது வாலிப பருவத்துல ஒரு 30-40 எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில்ல ஓடலாம், மழையில. ஆனா ஒரு 50க்கு மேல வெயில்ல போனாலே நமக்கு என்ன ஆயிடும், உடம்பு டயர்ட் ஆயிடுவோம். மழையில நனைஞ்சோம்னாலே நமக்கு ஃபீவர் வரும், இல்ல கோல்ட் ஆயிடும். பலவிதமான உடல் உபாதைகள்ல நம்ம கடந்து வருவோம். அடுத்தது என்ன சொல்ற பாருங்களேன், எங்க 3வது வசனம், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும், வீட்டு காவலாடிகள் தள்ளாடி, பலசாலிகள் ஊனி போய், ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். இங்கே சாலமோன் ஒவ்வொன்றையும் நீதி, அதாவது என்ன சொல்றா, கவிதை வடிவத்துல என்ன பண்றாருன்னா ஒப்பிட்டு காட்டுகிறார். இங்க வாசிக்கிறோம் என்ன, பலசாலிகள் ஊனி போய், ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. இதனால ஏந்திரம் அரைக்கிறவர்கள், நமக்கெல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு பல்லு நல்லா இருக்கு. ஆனா வயதானவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன பிற்பாடு என்ன ஆகும், ஒரு 50க்கு அப்புறமே ஒவ்வொரு பல்லா உடைய ஆரம்பிக்கும், ஆட ஆரம்பிக்கும். நமக்கு மென்னு சாப்பிடறதுக்கு கூட என்ன இருக்காது. சோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ செட் பல்லு வைப்போம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பல்ல வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுறாங்க. அதாவது சாகர் வரைக்கும் உங்க பல்லு கொண்டுமே ஆகாது. ஆனா அந்த ஒரு பல்லு வந்து 70,000 ரூபாய், ஒரே ஒரு பல்லு. சோ நாம இப்போ நல்லா சாப்பிடுறோமா, உங்களுடைய பற்களுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. ஆமா, எலும்பு கடிக்கிறீங்க, ஓகே, பல விதமான ருசியான உணவுகளை சாப்பிடுறீங்களா, சந்தோஷமா இருங்க. மென்னு சாப்பிடுறீங்க, ஜீரணமாவது, நன்றி சொல்லுங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிற்பாடு, வயது வந்த பிற்பாடு இதெல்லாம் இல்லை. அடுத்தது பாருங்களேன், 4வது, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி, கீத வாக்கிய கன்னிகைகளை எல்லாம் அடக்கி போகாதிருக்கு முன்னும். என்னது, சும்மா குருவி சத்தம் கேட்டாலே டக்குன்னு முழிப்பு வந்துருது. வயதான பருவத்துல தூங்குறது ரொம்ப கடினம். ராத்திரி ரொம்ப நேரம் நம்ம என்ன ஆகும், வீழ்ச்சிட்டே இருப்பாங்க வயது சென்றவர்கள். அதே சமயத்துல சின்ன ஒரு சத்தம் கேட்டாலே என்ன ஆயிடும், முழிப்பு வந்துடும். இது எல்லாம் வயது ஆக 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 இருக்கக்கூடிய பலவீனங்கள். என்ன பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை பயமுறுத்துறீங்களே, எங்களுக்கு எல்லாம், நாங்க எல்லாம் இந்த ஒரு ஏஜ்ல தானே இருக்கிறோம், எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம கடந்து வருமா? கடந்து வருவோம். இங்க சாலமோன் அவர்கள் இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார். அடுத்தது 5வது வருஷம் பாருங்களேன், மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, வழியிலே பயங்கள் தோன்றி, வாதுமை மரம் பூ பூத்து, வெட்டுக்கிளியும் பாரமாகி, பசி தீபமும் அற்று போகாதிருக்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாதற்கு முன்னும், தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிலையில
வருவதற்கு முன்பதாகவே சாலமோன் அவர்கள் இந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா 7வது வசனம் கடைசி பகுதி, அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. ஆண்டவரை உங்களுடைய வாலிப பருவத்திலே, உங்களுக்கு பலமும் புஷ்டியும் இல்ல பருவத்துல கர்த்தருக்கு பிரியமாய் நடங்கள். அதுலயும் இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம்னா, இந்த வாலிப பருவத்தை விட்டா நாங்க அப்புறம் எப்படி என்ஜாய் பண்ணுவோம்? இந்த வாலிப பருவத்தை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையே. பாருங்களேன், இங்க பிரசங்கி 11ஆம் அதிகாரத்துல சாலமோன் அவர்கள் அதையும் சொல்றார். 9வது வசனம், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. அதாவது இங்க சாலமோன் ஃப்ரீடம் கொடுத்துறாரு. உன் இருதயத்துல என்ன தோணுதோ செய், நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ வாழு, என்ன வேணா பண்ணு. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சுதந்திரம். இன்னைக்கு 13 வயசு ஆயிடுச்சுனாலே பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அப்பா அம்மா நம்மள எதுலயும் கேள்வி கேட்க கூடாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 18 வயசு 20 வயசு 21 வயசு, அதுவும் வேலை கிடைச்சிச்சுன்னா அப்பா அம்மா நம்மளால எதுவும் கேள்வி கேட்க கூடாது, ஏதும் அதிகாரம் பண்ணக்கூடாது, அதட்டக்கூடாது, திட்டக்கூடாது, சிச்சிக்க கூடாது. ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன். இப்போ 13 வயசு ஆயிடுச்சுனாலே அப்பா அம்மா திட்டக்கூடாது, கண்டிக்க கூடாது, கேட்க கூடாது. என் சுதந்திரத்துக்கு, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்வேன். கேட்டா பைபிள்ல சொல்லியிருக்கல, பிரசங்கில உன் இஷ்டப்படி வாழு. ஆனா அதுக்கு அடுத்த பகுதியை நம்ம படிக்கிறது இல்ல. பாருங்களேன் 9. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ என்ன வேணா செய்ப்பா, எப்படி வேணா வாழு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்னென்னலாம் செய்றியோ இல்ல என்னென்னலாம் செஞ்சியோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் நியாயத்துல உன்னை விசாரிப்பார். உன் இருதயம் விரும்புகிற வண்ணம் வாழணுமா வாழு. உன் இருதயம் என்ன சொல்லுது? நான் சந்தோஷமா இருக்கணும், நான் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணும், நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் பெரியவன், அதாவது படித்தவன், அப்புறம் பணக்காரன், உயர்ந்தவன். இன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் தங்களை புரொபகண்டா பண்றாங்க. இருக்கணுமா? ஃபைன். அதே சமயத்துல நான் எல்லாரை காட்டிலும் முதல் நிலையாக, எல்லாவற்றிலும் நான் மேன்மையுள்ளவனாக நான் காட்டணும். பண்ண வேணவே வேணாம் நான் சொல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் நான் உன்னை நியாயத்திலே. இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்க கடந்து வந்துட்டீங்க. வாலிப பருவத்துல எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாம சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஐயோ நான் இப்படி எல்லாம் இருந்துட்டுன்னா அப்ப ஆண்டவர் எனக்கு நியாயம் தீர்ப்பாரா? அப்ப நான் இதுக்கு என்னதான் செய்ய முடியும்? எப்படிதான் இதை சீர்படுத்த முடியும்? எப்படி இதை நான் சரி செய்ய முடியும்? நான் திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும்? இங்கதான் சாலமோன் அவர்கள் ஒரு அற்புதமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். 13வது வசனத்தை வாசிக்கிறோம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. அதாவது சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுடைய முடிவு, இன்னும் சொல்ல போனா அதனுடைய பிரதிபலனாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம் என்றால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் மீட்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ முடியும். அதுலயும் இங்க சாலமோன் அவர்கள் எப்படி எல்லாம் அதை விவரிச்சு சொல்றார் பாருங்களேன்.
12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கிறோம். மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியா அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து. நீதிமொழிகள் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது சாலமோன் அவர்கள் எப்படி நேரம் எடுத்து ஞானத்தை, அறிவை, விவேகத்தை மையப்படுத்தி போதித்தார். குறிப்பா பிரசங்கி 10ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், அவர் நேரம் எடுத்து நீதிமொழிகளாக அறிவின் வார்த்தைகளை மக்களுக்கு போதித்தார். 10ஆம் அதிகாரம் 1 வசனம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். சோ இங்க சாலமோன் அவர்கள் நீதிமொழிகள் மூலமாக, கவிதைகளுடைய நடை மூலமாக மக்களுக்கு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். அடுத்தது இங்க பாருங்களேன், 9ஆம் அதிகாரம் 1 வசனம், அவர் நேரம் எடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் மனதில் வைத்து தியானித்து செயல்படுகிறார். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1 வசனம், இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். இந்த வயதான பருவத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து மாலை வேலையிலயோ இல்ல இறைவேளையிலயோ நிறைய காரியங்களை யோசிப்பாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் எதையா யோசிச்சிட்டே இருக்கிறீங்களே நம்ம கேட்போம். பட் ஆனா அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவங்க வாழ்க்கையை எப்படி கடந்து வந்தாங்க, இல்ல ஒரு சில அனுபவங்களை எப்படி அவங்க சந்திச்சார்கள், இது எல்லாவற்றையும் யோசிப்பாங்க. இங்க சாலமோன் அவர்களும் நேரம் எடுத்து சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறார் பாருங்களேன், 1 வசனத்துல வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றிலேயும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் வெறுப்பையாவது அறியான். பாருங்களேன், வாசிக்கிற 2வது வசனத்தை, எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். இவர் யோசிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுக்கிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். அடுத்தது 3வது வசனம், எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரனின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடுக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்தில் போகிறார்கள். இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில நேரம் எடுத்து சிந்திக்கிறது என்ன தெரியுங்களா? படிச்சவன் படிக்காதவன், புத்திசாலி முட்டாள், ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், எல்லாருக்கும் ஒரே விதமாக நடக்கிறது என்ன அப்படின்னா மரணம். இன்றைக்கு நாம இந்த தேகத்துல நாம என்னென்னலாம் படம் காட்டணுமோ நாம படம் காட்டி சுத்துவோம். ஆனா அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லோருக்கும் என்ன, மரணம். இங்க சாலமோன் அவர்கள் எந்த அளவுக்கு நேரம் எடுத்து தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய அனுபவத்தையும் இணைந்து கலந்து இது யோசிக்கிறார். நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் என்னடா முட்டாள்தனமா இவ்வளவு யோசிக்கிறாரு. ஆனா உண்மை இல்ல. சாலமோன் அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்களேன், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்களேன், முதல் 2 வசனங்கள், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும்
ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். சோ இங்க சாலமோன் அவர்கள் ஞானத்தையும் அனுபவத்தையும் இணைந்து சேர்ந்து ஆழமான உண்மைகளையும் அடிப்படையான அதே சமயத்துல அவசியமான போதனைகளையும் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்ன? நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். இதை செய்யணும் அப்படின்னும் பொழுது இதனுடைய அமைப்புகள் எப்படியெல்லாம் நீ நேரம் எடுத்து சிந்திக்கணும், கவனிக்கணும், தியானிக்கணும். அதே சமயத்துல கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு ஆழமான உண்மையை அறிந்திருக்கிறாய் பாருங்களேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த மிக பிரசித்தி பெற்ற ஒரு வசன பகுதி இது. பிரசங்கி 3. ஒவ்வொன்றுக்கும் காலம் உண்டு. அதை நம்ம இங்க படிக்கிறோம். 2வது வசனத்துல இருந்து பாருங்களேன். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இடக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாவற்றிலும் ஏற்ற காலத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறார். நம்ம கஷ்டப்படணுமா? கஷ்டப்படணும். சந்தோஷமா இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்கிறோம். பலவீனமா இருக்கிறோமா? பலவீனமா இருக்கிறோம். தாழ்ந்து இருக்கணுமா? தாழ்ந்து இருக்கிறோம். அதே சமயத்துல ஆண்டவர் உயர்த்தணும்னா அதுக்கான ஒரு காலம் நிச்சயமா இருக்கும். இது எல்லாம் வாழ்க்கையினுடைய அடிப்படையான உண்மைகள். இத சாலமோன் அவர்கள் நேரம் எடுத்து விவரித்து என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துகிறார். நான் இதெல்லாம் பிரசங்கியாக, அதாவது படித்து கொடுக்கிற ஒரு நபராக எல்லாவற்றையும் நான் போதிக்கிறேன். பாருங்களேன், இது அது மாத்திரமல்ல, இங்க நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தியும் இருக்கும்படி அவர் சொல்றார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படியும் அவர் சொல்லுகிறார். எங்க? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை, நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை, எதுவும் மாயை தீராத தொல்லை. சம்டைம்ஸ் நாம தனியா இல்ல, குடும்பமா இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து அடப்போப்பா யாருக்காக வேலை செய்யணும் சோகமா, என்னதான் நம்ம சாதிச்சிட்டோம். பிரசங்கி சொல்றாரு, இது தீராத தொல்லையா, என்றைக்கும் முடிவுக்கே வராத ஒரு செயல். இதுல என்ன கற்றுக் கொடுக்கிறா பாருங்களேன். 9வது வசனம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஆண்டவர் அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனா இப்ப அந்த துணையே இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது பாவம் ஆண்கள் எங்கதான் போவாங்க? இல்ல, இங்க
எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் விவரிக்கிறார். அதுவும் குறிப்பா சாலமோன் அவர்கள் அதை சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய தன்மையை தான் வார்த்தைகளை இன்னும் எடுத்து ஆழமாக விவரிக்கிறார். எல்லாருடைய இது நான் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இன்னைக்கு எல்லாருடைய எண்ணத்திலையும் மனதிலே இருக்கிறது மனைவியா தொல்லை, கணவனா தொல்லை, பிள்ளைகளா தொல்லையோ தொல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கு வாழ்க்கையில அந்த கசப்பும் அந்த வெறுப்பும் என்ன ஆகுதுன்னா, உறவினால, அன்பினால, இரக்கத்தினால, ஒற்றுமையினால சீர்படல. இங்க சாலமோன் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது அதனுடைய பின்னணியில ஒரு ஆழமான உண்மை அடங்கி இருக்கிறது. அடுத்தது வாசிக்கிற பாருங்களேன், 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். இது எல்லாம் சாலமோன் அவர்கள் எடுத்துரைக்கிற உண்மைகள், சத்தியங்கள், வழிமுறைகள். வாசிக்கிற பாருங்களேன், 7வது வசனம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்றாரு? அதாவது உன்னோட சாப்பாடை நீ சந்தோஷமா சாப்பிடு. ஓகே, இது நீங்க அடுத்தடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பந்தம், அந்த உறவு, அந்த ஐக்கியம், இதுல எப்படி இருக்கணும்? ஓகே, அதையும் இங்க சாலமோன் சொல்லுகிறார். உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசி. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய ஆகாரத்தை சந்தோஷமா நம்ம சாப்பிட சொல்லுங்க. இன்னைக்கும் உப்புமாவா? இன்னைக்கும் அதே தோசையா? ஐயோ இன்னைக்கும் அதே. இன்னைக்கு யாரும் பழைய சாப்பாடுலாம் சாப்பிடுறது இல்ல. சரி, நம்ம சந்தோஷத்துடன் உணவை ஏற்றுக்கொள்ளவோ இல்ல உண்ணவோ கிடையாது. அது கணவன் செய்தாலும் சரி, இல்ல மனைவி செய்தாலும் சரி, நாம உண்மையாகவே சந்தோஷமா இன்முகத்தோடு சாப்பிடுறோமா? இல்ல. அடுத்தது பாருங்களேன், உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் கிடையாது, திராட்சை ரசத்தை தான் தண்ணீராக பயன்படுத்துவார்கள். அதனாலதான் இங்க குறிப்பிட்டிருக்கு. ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நீ செய்த செயலை, நீ செய்த வேலைக்கான அந்த பலனை கொடுத்திருக்கிறாரு. என்ன? உனக்கு தேவையான அந்த உணவை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். வாசிக்கிற பாருங்களேன், 9வது வசனம். சூரியனுக்கிடையே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. அதாவது இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில உனக்கு இதுதான் ஆசீர்வாதம். என்ன? உன்னுடைய மனைவியோடு, உன்னுடைய பிள்ளைகளோடு, உன்னுடைய குடும்பத்தோடு நீ சந்தோஷமாயிரு. அவர்களோடு நேரம் எடுத்து நீ என்ன பண்ணு? மகிழ்ச்சியாயிரு. அவ்வளவுதான். இதுதான் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதையெல்லாம் சாலமோன் அவர்கள் அடிப்படை உண்மைகளாக, சத்தியங்களாக விவரித்து சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இங்க சொல்லுகிறார் பாருங்களேன். எங்க 12வது வசனம். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. இவைகள் எல்லாம் நீ கேட்டதுனால, அறிந்து கொண்டதுனால புத்தியை பெற்றுக்கொள்வாய். என்ன வாசிக்கிறோம்? அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. இது மட்டும் நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடாது. நிறைய படிச்சோன்னா உடலுக்கு இழைப்பு, அப்போ படிக்கவே மாட்டேன். இல்ல, காரணம் பொருள் அது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் படிப்பு 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 படிப்புலயே போய் என்ன பண்றாங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை மூழ்கடிக்கிறாங்க. அதுவும் நல்லதல்ல. நாம வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும், எல்லா விதமான செயல்பாடுகளிலும் அறிந்து கொள்வது அவசியம். பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், ஓகே, சின்ன பையங்க. எத்தனாவது வயசுல இருந்து செஸ் கத்துக்கிட்டா அப்படின்னா 3 வயசுலயா. 3 வயசுல நம்ம குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 2 விஷயம். ஒண்ணு,
செல்போன் பாக்குறது, அப்படி இல்லைன்னா டிவி பாக்குறது, மேக்சிமம் இதுதான். இல்லைன்னா டாய்ஸ் வச்சு விளையாடுறது. அப்படியே இல்லையா, வீட்டுல இருக்கிற என்னென்ன பொருள் எல்லாம் உடையுமோ எல்லாத்தையும் உடைச்சு போடுறது. ஆனா இங்க 3 வயதுல செஸ் விளையாட தெரிஞ்சுக்கிட்டான். See, sometimes ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய செயல்பாடுகள் அவங்களை எங்க கொண்டு போவோம் அப்படின்றது தெரியாது. என்ன சொல்றார் பாருங்க, கடைசியா வாசிக்கிறோம் 13வது. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. ஓகே, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஞானத்தை குறித்து, அதே சமயத்துல புத்திமதிகளை குறித்து, வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை குறித்து, அனுபவத்தை குறித்து, குடும்ப காரியங்கள் குறித்து இதெல்லாம் சொன்னேன். ஒரு இளம் வாலிபனாக இருந்து என்ன செய்யணும், அதுக்கப்புறம் வயதான நிலையில என்னென்னலாம் நடக்கும், இதெல்லாம் சொல்லிட்டப்பா. இப்ப முடிவுக்கு வர, இதுதான் உண்மை. என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை, அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இழந்து போன வாழ்க்கை, நாம கடந்து சென்ற வாழ்க்கை திரும்ப என்ன பண்ண முடியாது, மீட்க முடியாது. ஆனா இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நாம சீர்படுத்த முடியும். எப்படி? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும். இங்க ஆண்டவருக்கு பயப்படுகிறதும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம எங்க வாசிக்கிறோம்? உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. உபாகமம் 10. உபாகமம் 10. ஆண்டவர் மோசே அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தினிடத்தில் எதிர்பார்த்தது, சொன்னது என்ன? இதுதான் 12வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, Deuteronomy chapter 10 verse 12 and 13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த பிரதான கட்டளைய சாலமோன் அவர்கள் 2 காரியத்துல அடக்கிட்டார். என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும். இதுதான் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். இங்க சாலமோன் தன்னுடைய ஞானத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்து அறிந்து கொண்ட ஒரு காரியம், நான் கர்த்தருக்கு பயந்தேன் என்றால், பயப்படுவேன் என்றால் நான் அவருடைய வழியில நடப்பேன், நான் அவரை நேசிப்பேன், நான் என்னுடைய முழு இருதயத்தோட என்னுடைய முழு ஆத்மாவோட நான் அவருக்கு பணிவிட செய்வேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2வதாக அவர் கற்பனைகளை நான் கை கொள்வேன். இதுதான் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. இததான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்பதை நாம உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 படிக்கிறோம். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம செயல்படுத்துறோம். ஒண்ணு இல்ல, ஆராதனையில நாம எப்படி கர்த்தருக்கு பயந்திருக்கிறோம்? உண்மையிலேயே கர்த்தருக்கு நாம பயந்திருப்போம் என்றால் கர்த்தரை மதித்து நாம் ஆராதனைக்கு நேரத்தோடு வருவோம். உண்மையாகவே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் கர்த்தருடைய சமூகத்துல நாம நேரமே வந்து காத்திருந்து ஆயத்தப்படுவோம். இன்னைக்கு சொல்லுங்களேன், நாம எத்தனை பேர் இப்படி கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கிறோம்? நாம படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், ஆனா அதே சமயத்துல நம்ம இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். இதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? இல்லவே. சரி, இங்கெல்லாம் வந்துடும், நம்ம இங்க வந்து உட்கார்ந்து நம்முடைய எண்ணங்கள் யோசனைகள் உண்மையாகவே கர்த்தருக்குள் இருக்கிறதா? இல்ல
நம்முடைய சொந்த காரியத்துல, நம்முடைய சொந்த வேலையில, இல்ல உலக பிரகாரமான காரியங்கள்ல இருக்கிறதா? யோசிச்சு பார்ப்போமே. இங்கே இந்த பிரசங்கி புத்தகத்தை எழுதின சாலமோன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயந்து நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நட. நீ சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா இருக்க விடாதான் சொல்லவே இல்லை. ஆனா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்கிறோம். இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஓகே, நாம இந்த ஒரு நாள் இங்க இருக்கிறோம், மற்ற 7 நாட்கள் உலகத்தோடு கூட இருக்கிறோம். திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாட்கள் எல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படிதான் வாழ்வோம். நமக்கு ஏற்றவைகள், தேவையானவைகளை தான் நாம் என்ன பண்றோம், செய்யறோம். ஆனா இதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இதன் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கை கொள்கிறோமா? பிளீஸ் தயவு செய்து நாம சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பார்ப்பதெல்லாம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் எனக்கு நேர்த்தியான நித்தியமான செயல்களை செய்யணும், எல்லாம் நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் நாம செய்யாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். நாம எதுவுமே செய்யாம ஆண்டவர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில செயல்படணும்னு கேட்கறது அநியாயம் இல்லை. இன்றைக்கும் தயவு செய்து நாம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அதே சமயத்துல நாம் அனுதினமும் இன்னும் சொல்ல போனா ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம், தியானிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். உண்மையாகவே சத்தியத்தினால் நம்முடைய வாழ்க்கை சீர்படுகிறதா? சத்தியத்தை அறிந்ததினால் நம்முடைய வாழ்க்கை, அதுவும் பழைய குணாதிசயத்திலிருந்து, பழைய செயல்பாடுகளிலிருந்து விடுதலையாகி கர்த்தரை சார்ந்திருக்கும்படி நம்ம வருகிறோம். இங்க சாலமோன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அவருடைய நோக்கம், கவனம் கர்த்தருக்கு பயந்து கட்டளைகள் கைக்கொள்ளும். பட் என்ன பிரச்சனைனா, எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியா இதை செய்யணும் அப்படின்னா நன்மை இல்லை. சாலமோன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது உயர்ந்த ஸ்தானத்தில் ஆரம்பிச்சார். சாலமோனை போல ஞானம் உள்ளவன் வேற யாருமே கிடையாது. சுற்றி இருக்கிற எல்லா தேசத்திலும் சாலமோனுடைய கீர்த்தி பிரசித்தமானது. அதே சமயத்துல சாலமோனிடம் இருந்த அந்த செல்வமும் அந்த ஆஸ்திகளும் வேற யாருக்கிட்டே இல்லை. ஆனா என்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை அவன் இழந்து போனாரோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் நிலை தடுமாறி வேறு வழியாய் நடந்தாரோ, அவருடைய வாழ்க்கை அன்றைக்கே முடிவடைந்தது. கடைசியில சாலமோன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி வழி விலகி, அதற்கு பிற்பாடு அவர் மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியும் தேசமும் இரண்டாக பிளவுபட்டது. இன்றைக்கு நாம ஆரம்ப வாழ்க்கையை எப்படி தொடங்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அதுதான் முக்கியம். எப்படி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய போகிறோம் அதான் முக்கியம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை நாம கை கொண்டு கடைசி வரைக்கும் உண்மை உத்தமமாய் அவருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியுமா? சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான், நீ உன் தகப்பனாகிய தாவீதை போல உத்தமமா என்னை பின்பற்றி என்னுடைய கற்பனைகளை கை கொள்வாய் என்றால் தலைமுறை தலைமுறை என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய நன்மை உன்னுடைய சந்ததியோட கூட இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் உங்களை சிதற பண்ணி போக பண்ணுவேன், நான் உங்களை கண்டிப்பா சிச்சிப்பேன், நான் உங்களுக்கு எதிராக விரோதியாக நிற்பேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நாம இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படாமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருப்போம் என்றால் இந்த உலகம் நமக்கு எதிரி கிடையாது.
நம்முடைய நண்பர்கள் நமக்கு எதிரி கிடையாது. ஆண்டவர் தான் நமக்கு எதிராக இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வேற யார வேணா எதிரியா வச்சுக்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு எதிராக இருப்பார் என்றால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது. ஏன்னா தேவனுக்கு பயப்படாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதவர்கள் அதனுடைய விளைவுகளை நிச்சயமாக சந்திப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு என்ன நம்ம கொடுக்க போகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம எதை கொடுக்க போகிறோம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வளர்வதை, செயல்படுவதை நாம பிள்ளைகளுக்கு முன்பதாக சாட்சியா வைக்க போறோமா? இல்ல, நான் எப்படி வேணா வாழ்வேன், என்ன வேணா செய்வேன், சந்தோஷமா இருப்பேன், ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கை முடிவு இதுதானே, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், கர்த்தருக்கு பயப்படாமல் நம்ம இருக்க போறோம். இன்றைக்கும் நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கும் நம்ம இங்க இருக்கிற அநேக நீங்க பல வருடம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பல வருடம் இந்த திருச்சபையில நீங்க வளர்ந்திருக்கலாம். நீங்க கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு உறுதியாக உத்தமமாய் அவருக்கென்று ஊழியம் செய்தீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தொடரும். அவர்கள் அதை கை கொண்டு வளர்வார்கள் என்றால் அதை பெற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லைன்னா வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம கர்த்தருக்கு பயப்படலாம், அவருடைய வழியில நடக்கலன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளலாம், ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிறார். இன்றைக்கும் நாம சிந்திப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம், தேவை என்பதை நாம் உறுதிப்படுத்தும். நாம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தாலும், நம்மளுடைய இருதயத்தின் பிரியத்தின்படி வாழ்ந்தாலும், அது எண்ட் ஆஃப் தி டே கர்த்தரிடத்தில் நாம விசாரிக்கப்படும். நாம் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கு விசாரிக்கப்படும். இன்றைக்கும் நாம் இதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சாலமோன் சொல்கிறார். நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? என்னுடைய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியத்தில் வளர்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகள் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை அனுதினமும் ஊக்குவித்து அவருக்கு பயப்படுகிற பயத்துல வளரும்படி உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம் அப்பா. நாங்கள் இன்றைக்கும் கேட்டு கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள், இந்த சத்தியம் எல்லா விதத்திலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க, சிந்தித்து பார்க்க நீரே அருள் செய்யும். ஆண்டவர் நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக எங்களுடைய இருதயம், எங்களுடைய ஆத்துமா அனுதினமும் தூண்டப்பட சிந்தித்து பார்க்க ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தையினாலே அனுதினமும் நினைவூட்டுப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இதோ நாங்கள் நேரம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க, சிந்திக்க அருள் செய்யும். எங்களுடைய இருதயம், எங்களுடைய ஆவி பலவீனம் உள்ளது ஆண்டவரே. நாங்கள் அநேக வேளைகள்ல உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்கிறோம். கர்த்தாவே, தயவாய் மன்னித்து எங்களுக்கு இந்த உணர்வோடு நாங்கள் அனுதினமும் வாழ இது எங்களுடைய நோக்கமாக இருக்க அருள் செய்யுங்க. நீரே வழி நடத்துங்க. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஜீவியமாக இருக்கும்படி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.